என்ன ஹெலிகாப்டர்ல போயிருக்கீங்கன்னா யாருன்னா போக முடியும்? என்னடா நீங்க துபாய் போயிருக்கீங்க, ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. எந்த ஆமா ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். இப்பயும் பிக் பாஸ் சில ஹிஸ்டரி என்னை வெளியே வரப்ப சொல்லதான் செஞ்சாங்க. ஆனா ப்ரொமோஷன் பண்ணுங்க நான் கம்பெனின்னு சொன்னாங்க. பண்ண மாட்டேன்ப்பா. பிக் பாஸ் போறதுக்கு வந்து கொலாப் ட்ரெஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படியா? எனக்கு என்ன எந்த சலுகையும் பண்ணல, பிஆர் வச்சுக்கல. எனக்கு வேணாம், இன்னும் சொல்றேன், எனக்கு வேணாம், ப்ரொமோஷன் பண்ணுங்கன்றாங்க. நான் கடைசி முடிய இந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஆனா உங்களை பண்ண வச்சுருவாங்களே, உங்களே அரசியல் ஆக்குனவங்க இதே மாதிரி பண்ண வச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் விருப்பப்பட்டேன் தானே, என் கொள்கைகளை நான் கரெக்டா இருக்கிறப்ப பண்ண மாட்டேன். பட் ஒரு சில ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப எனக்கு கஷ்டப்படுறவங்க ஏதாவது ப்ரொமோஷன் பண்ண கேட்டா அப்படி பண்ணுவீங்களா? இப்ப ஒரு ட்ரெஸ் கடை, இப்ப இந்த பையன் கொடுத்தேன், இவனுக்கு போய் நான் வீடியோ போட்டு கொடுக்கலாம். இவங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் கஷ்டப்பட்டப்ப இந்த கிளாத்ஸ்ல இருந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு உள்ள அமுச்சு விட்டாரு, வாரம் கரெக்டாக காஸ்டியூம் அமிச்சாரு, அவருக்கு நான் அதே சமயத்தில் பணம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு கொலாப்ன்ற பேர்ல ஏமாத்தி நிறைய பேர் காசு கொடுக்காம ஓடிருக்காங்க. அதையும் நான் கேள்விப்பட்டேன். நிறைய பிக் பாஸ் கண்டஸ்ட் யாருன்றதே நம்ம சொல்ல வேணாம். அந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டேன். அது பெரிய பாவம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. தொழில் பண்றான் அவன் வந்து சும்மா கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு வாரம் அவன் அமுச்சு விட பெருசு சொல்லலாம். மதுரையிலேருந்து எங்கள் அப்பா ஒன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும்னா 5000 ஆகும். கரெக்ட். ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மிச்சம். நான் கொலாப் வேணாம்ட்டேன். எல்லாம் உள்ள இருக்கவங்க எல்லாருமே கொலாப்பு. ஷூல இருந்து பூட்ஸ்ல இருந்து எல்லாமே கொலாப்பு. கொலாப்பு இல்லாத ஒரே ஆளு வாட்டர்மெலன் ஸ்டார் தான்.